பைபாஸ் சாலையோரத்தில் கிடந்த பெண் சடலம். செல்போன் எண்களை ட்ரேஸ் செய்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். லாரி டிரைவர் ஒருவர் பெண்ணை அடித்து கொலை செய்து சாலையோரத்தில் வீசியது அம்பலம். 46 வயது பெண்ணை அடித்து கொன்றது ஏன்? கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்துல ஒரு பெண் சடலம் கிடந்திருக்கு. ரத்தம் உறைஞ்சு போய் கிடந்த சடலத்தை பார்த்து பதறி போன மக்கள் சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சாலையோரத்துல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணிருக்காங்க. அதுல புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸுக்கு வந்த ஒரு லாரியில இருந்து இறங்கின நபர் அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு லாரிக்குள்ள இருந்து ஒரு பெண் சடலத்தை சாலையோரத்துல போட்டுட்டு போன காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி காட்சியை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதுல அந்த நபர் பேரு சென்னையை சேர்ந்த கண்ணன் அப்படிங்கறதும் லாரி டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. சென்னை ராயபுரத்தை சேர்ந்தவர் 52 வயதான கண்ணன். 15 வருஷமா லாரி டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு வர்ற கண்ணனுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சதும் சென்னைக்கு போய் விசாரிச்சிருக்காங்க போலீசார். வீட்டுல இருந்தவங்க கிட்ட கண்ணனை பத்தி கேட்டப்போ அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, வழக்கமாவே எங்க போறேன் என்ன பண்றேன்னு எதுவுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டார்னு சொல்லி இருக்காங்க உறவினர்கள். அதையடுத்து அவருடைய செல்போன் எண்ணை வாங்கின போலீசார் அந்த எண்ணை ட்ரேஸ் பண்ணி வானூர்ல பதுங்கி இருந்த கண்ணனை மடக்கி பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க 42 வயசான மகேஸ்வரி. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க. கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி மகேஸ்வரியும் கண்ணனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப 2 பேரும் எல்லை மீறி பழகுனதுல மகேஸ்வரி கர்ப்பமாகிட்டாங்க. காதலி கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சதும் கண்ணன் அவங்கள கழட்டி விட்டுட்டு சென்னைக்கு போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டாரு. கண்ணனை பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததால சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மகேஸ்வரிய வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்திருக்காங்க. கண்ணனுக்கு பிறந்த மகள் உட்பட 3 பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டு வந்த மகேஸ்வரி கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு ஏமாத்திட்டு போன கண்ணனை தற்செயலா சந்திச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் பார்த்துக்கிட்டதால மகேஸ்வரி சந்தோஷமாகி இருக்காங்க. அதுக்கு பிறகு கண்ணன் கூடவே வாழ விரும்பின மகேஸ்வரிய படாளம் பகுதியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 2 பேரும் கணவன் மனைவி போல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. பழைய காதலனை பார்த்ததும் ஊர்ல உள்ள குடும்பத்தை விட்டுட்டு கண்ணன் கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த மகேஸ்வரி அடிக்கடி கண்ணன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. மூத்த மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு கண்ணன். இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆத்திரமடைந்த மகேஸ்வரி மூத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்போ நமக்கு பிறந்த பொண்ணை பத்தி பேசக்கூட மாட்டேங்கிறன்னு சொல்லி கண்ணன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதனால 2 பேருக்கும் இடையில அடிக்கடி தகராறு வந்திருக்கு. இந்த சூழல்ல மகேஸ்வரிக்கு நிறைய ஆண்களோட பழக்கம் இருக்கிறதாவும் பணத்துக்காக மகேஸ்வரி தவறான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. மகேஸ்வரி பணத்துக்காக பல ஆண்களோட உறவுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் கண்ணன் சண்டை போட்டிருக்காரு. இது சம்பந்தமா 2 பேருக்கும் நடுவுல கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயம் மகேஸ்வரிய கீழே தள்ளி தலை பகுதியில சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுல நிலக்குலைஞ்ச மகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இரவோடு இரவா மகேஸ்வரி சடலத்தை நிர்வாணமா தன்னுடைய லாரியில கொண்டு போன கண்ணன் திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையோரத்துல வீசி இருக்கான். அதையடுத்து மகேஸ்வரி போட்டிருந்த கம்மல் தாலி செயினையும் திருடிக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். போலீஸின் விசாரணையில கண்ணன் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொன்னதை வச்சு அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச காவலர்கள் அவனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.